வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து தண்டனை கிடைத்து விட்டது. என்ன நடந்தது என்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல வேதனைகளை கொடுக்க போட்ட திட்டத்தை தெரிந்து கொண்ட உன் குலதெய்வம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது. அப்பன் முருகன் இதனை நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய குலதெய்வம் இதையெல்லாம் செய்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை சர்வ நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும். எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்காதே. உனக்காக உன் குலதெய்வம் இருக்கிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். குலதெய்வத்தின் பெயர் தெரியாத பிள்ளைகளுக்கு அவர்கள் வணங்குகின்ற இஷ்ட தெய்வத்தையே தன்னுடைய குலதெய்வமாக நினைத்து வழிபட வேண்டும். என்னவென்று புரியவில்லையா என் குழந்தையே? இந்த கந்தன் உன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் என்னையே நீ உன்னுடைய குலதெய்வமாக எண்ணலாம். என்னை வணங்கினால் அது உன் குலதெய்வத்தை போய் சேர்ந்துவிடும். ஏனென்றால் குலதெய்வத்திற்குத்தான் நீ யோசிக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று புரியும். அது மட்டுமல்ல, உனக்கு வேண்டுமானால் உன் குலதெய்வத்தை யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னை யார் என்று நன்றாக புரியும். அவர்களுக்கு எந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவை என்பதனை நிச்சயமாக உணர முடியும். எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவர்களால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால் உன்னுடைய குலதெய்வம் இருந்து ஒரு தண்டனையை ஒருவருக்கு கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அது சரியான காரணத்திற்காகத்தான் இருக்க முடியும் என்பதனை மறந்து முடியாது. சரியான விஷயங்களுக்காகத்தான் உன் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் விட்டுவிட முடியாது. என் குழந்தையே, இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. அப்பன் முருகன் நினைத்து விட்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் நிச்சயமாக ஒரு நொடியில் உன்னை மீட்டெடுத்து விட முடியும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உன் அப்பன் உனக்காக தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி எந்த நிலையிலும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தெரிய வந்துவிடும். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுவெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ எதையுமே எண்ணி வேதனைப்படாதே. இனி உனக்காக இந்த கந்தன் உன் முன்னால் வரப்போகின்றேன். நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தேடி நிச்சயமாக வெற்றியை கொடுக்கத்தான் போகின்றேன். நான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், அதாவது சில காலமாக உன்னுடைய மனதினை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணி நான் முன்வந்து நின்று கொண்டிருந்த இந்த நேரம்தான் என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் அந்த காரியத்தை அங்கு செய்து முடித்து விட்டதை நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய குலதெய்வமானது அங்கு நின்று கொண்டு அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நான் சொல்கிறேன். நிச்சயமாக அதன் பிறகாவது என் குழந்தை நான் சொல்கின்ற உண்மைகளை நீ நம்புகிறாயா என்று பார்க்கலாம். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னுடைய குலதெய்வமானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுத்துவிட கிடையாது. ஏதாவது ஒரு வகையில்
ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் குலதெய்வம் நினைக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன் குலதெய்வம் நிச்சயமாக எந்த வகையிலும் துன்பப்படுத்த நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் திருந்த வேண்டும், அவர்கள் நல்வழிக்கு வர வேண்டும் என்பது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால் உன்னுடைய குலதெய்வம் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று சில முயற்சிகளை செய்து பார்த்தார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் அங்கே தோல்வியில்தான் முடிந்தது. அந்த முயற்சிகள் எல்லாம் அங்கு வெற்றியை கொடுக்கவில்லை. அதனால் இப்பொழுதாவது இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர வேண்டும் என்றும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள நீ மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உன் குலதெய்வம் அவர்களுக்கு ஒரு சிறு தண்டனையை கொடுத்திருக்கிறது. அதாவது அவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு, உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது எத்தனை பெரிய தவறு என்று நினைத்து எண்ணி வருத்தப்படுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் வேதனையை கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் இதையெல்லாம் நாம் உணரத்தான் வேண்டும். இந்த நிலையையெல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நாம் உணரும் பொழுது தெளிவானதொரு எண்ணம் உனக்குள் பிறந்துவிடும். நம் குலதெய்வம் அவ்வளவு சுலபமாக யாரையும் மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விடுவதில்லை அல்லவா? அதனால் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பதில் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிரு. உன்னோடு எதையும் கடந்து வாழ எப்பொழுதும் உனக்கான நல்ல அன்பு கொண்ட உறவுகள் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு மனநிறைவை உறுதியாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை தாண்டிய ஒரு சந்தோஷத்தை நீ உணரப்போகின்ற தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ பெற வேண்டிய தருணம். இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றிக்காக இந்த வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இரு. உன்னுடைய வெற்றி என்றும் என்றென்றும் உன் வசமாக வேண்டும். உன்னுடைய வெற்றி என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக தந்துவிட வேண்டும். அதை மட்டும் நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் கந்தன் இருந்து உன் வாழ்க்கையில் செய்வதையெல்லாம் உன் குலதெய்வம் முன்னின்று உனக்கு நடத்துகிறது என்பதனால் எல்லா தெய்வங்களினுடைய துணையும் நமக்கு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. என்ன வேண்டுமானாலும் உனக்கு எந்த நேரத்திலும் நடக்கலாம். ஆனால் நீ நினைத்து விட்டால் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையை தரும். எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். கந்தனிருந்து உன் வெற்றியை நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு உறுதி செய்வேன் என்பதும் உன் மனதிற்குள் நிலையாக நிற்கும் அல்லவா? இனி எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்கி விடாதே. எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாதே. உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிறைவாக இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்வாய். என்றும் என்றென்றும் உன் குலதெய்வத்தின் துணையை பெற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டாயானால் எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. இனி எதையும் கடந்து நீ வருந்தாது முன்னேறி கொண்டே இரு. எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சி என்பது உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.
உனக்கான மாற்றங்கள் என்பது எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக எந்நாளும் நிற்கட்டும். கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் குலதெய்வம் உனக்கு துணை நிற்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.